இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் இதுவே மிக அதிகமாகும் எனவும் 2024-2025 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் 9.69 என்ற சதவிகிதத்தில் இருப்பதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க துறை தெரிவித்து உள்ளது. இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி விகிதம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது என்று மத்திய அரசின் புள்ளி விவரத்தில் இருந்து தெரிய வருகிறது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் இதுவே மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும். இதற்கு முன்பு அதிகபட்சமாக 2017 மற்றும் 2018 நிதி ஆண்டில் தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.59 ஆக இருந்தது எனவும் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது. 2020 ஆண்டு ஏற்பட்ட கொரோனா நோய் தொற்றால் 2020-21 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி 0.07% என்ற மிக குறைவான அளவில் இருந்ததாகவும் 2024-2025 நிதி ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் 9.69 என்று மத்திய அரசு தெரிவித்து உள்ளது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாட்டிற்கு அடுத்த இடங்களில் ஆந்திரா 8.21%, ராஜஸ்தான் 7.82%, ஹரியானா 7.55% உள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை தெரிவித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 9.69 வளர்ச்சியுடன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்றும் அதுவும் பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி இந்த சாதனையை நாம் எட்டியுள்ளோம் என்பதுதான் மிகவும் பாராட்டுக்குரியது என்ற அடிப்படைகளில் உறுதி, நிலையான நிர்வாகம், தெளிவான தொலைநோக்கு ஆகியவற்றை கொண்டு நம் மாநிலம் மற்றும் மக்களின் எதிர்காலத்தை திராவிட மாடல் வடிவமைத்து வருகிறது என்றும் குறிப்பிட்டு உள்ளார். $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் எனும் நம் பேர் இலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருக்கிறோம் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.